என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். இது நேயர் கேள்விக்கு தான் பதில். ஆனால் அது ஒரு தனி மனிதருடைய ஜாதகம். எத்தனை பேர்த்துக்கு பதில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ஏற்கனவே முன்னாடிலாம் கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ அந்த முன்னாடி வந்ததெல்லாம் எடுக்கலை. இப்போ கமாண்டு போட்டிருக்கவங்கள எடுத்து நம்ம இப்போ பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கும் உங்களுக்கும் இதே மாதிரி பதில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி பொதுவான கேள்வியாக இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா சிலருக்கு நம்ம ஒரு பாடம் மாதிரி தான் இது போய்கிட்டு இருக்கு, நல்லா போய்கிட்டு இருக்கு நம்மளுடைய வீடியோ எல்லாமே. அப்போ நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு அது ஒரு என்ன சொல்லணும்னா புரோஜனமாக அவங்களுடைய நேரத்தை எல்லாம் விரயம் பண்ணி டைம் வேஸ்ட்டு பண்ணிவிட்டு அதை எவ்வளவோ வேலையில் விட்டுட்டு நம்ம வீடியோவை பார்க்குறாங்க. அவங்களுக்கு இதனால் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கணும், ஒரு பாடம் மாதிரி இருக்கணும். சரிங்களா? அப்படி பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி கொஞ்சம் பொதுவானதாக இருக்கட்டும், மற்ற பார்க்குறவங்களுக்கும் ஒரு புரோஜனமாக இருக்கிற மாதிரி உள்ளதாக கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி, பார்ப்போம். இந்த மாதிரி தான் கேட்கணும். பேரை போட்டுருங்க. பெயர் மகேஷ். 16/11/1998. நேரம் மாலை 5:10 திங்கட்கிழமை. துலா ராசி, மேச லக்னம், சித்திரை 3ஆம் பாதம். என் எதிர்காலம் திருமணம் எப்படி உள்ளது? வாழ்க்கை அதாவது திருமணம் எப்படி உள்ளது? வாழ்க்கை இருக்கு. எனது ஜாதகம் வாழ்க்கை இருக்கான்னு ஒரு அம்புக்குறி போட்டிருக்காரு. வாழ்க்கையில் இருக்குது. திருமண வாழ்க்கை இருக்கான்னு கேட்டுக்கிங்களா? சரி, பார்ப்போம். எனது ஜாதகப்படி என் தந்தையின் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாமே அதை தான் கேட்குறீங்க. தந்தையின் நிலை தான் கேட்குறீங்க. தந்தை தந்தை தந்தை. சரி, பார்த்துருவோம். பார்க்குறதுக்கு என்ன தந்தையின் நிலப்பாடு எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சரி, பார்ப்போம். ஸ்க்ரீனில் ஒரு ஜாதக கட்டத்தை போட்டு பலன் எடுத்துடலாம். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி தந்தை அப்படின்னா 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் குருவையும் சூரியனையும் பார்த்துடணும். இரண்டாவது, அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு உள்ளார் அப்படிங்கிறது இருக்குது. திசாபுத்தி அடிப்படையில் சில மாற்றங்கள் வரும். சரிங்களா? அது எப்படி வருது என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இப்போ ஸ்க்ரீனில் அவருடைய ஜாதக கட்டத்தை போட்டுருவோம். ராசி கட்டத்தை வந்துடுச்சு. சித்திரை நட்சத்திரம் தான். ஆனால் அவங்க எந்த ஊர்னு போடலாமா? தயவு செய்து நான் போடுறவங்க பிறந்த ஊரை போட்டிருங்க. இருந்தாலும் வந்துருச்சு. நம்ம ஒரு தான் போட்டோம். சித்திரை நட்சத்திரம் திங்கக்கிழமை தான் பிறந்திருக்காங்க. மேச லக்னம், துலா ராசி தான். இந்த வந்துருச்சு வரங்க. அப்போ லக்னத்திலே சனி இருக்கிறார், வக்ரம் பெற்று உள்ளார். 5ஆம் பாவகத்தில் செவ்வாய் ராகு, 7இல் சந்திரன், 8இல் சூரியன் சுக்கிரன் புதன், 9ஆம் பாவகத்தில் யாருமே கிடையாது. இந்த இடத்துல 11இல் குரு கேது. இப்போ எப்படி முதல்ல அவங்க என்ன கேட்குறாங்க? திருமண வாழ்க்கை அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? திருமண வாழ்க்கை அப்படிங்கும்போது இந்த ஜாதகத்தை அப்படியே வச்சு பார்த்தோம்னா 7ஆம் இடத்தில் சந்திரன் இருந்து, மனோகாரகனாக சந்திரன் இருந்து, அந்த சந்திரனை சனியும் பார்த்து, அதே மாதிரி வீடு கொடுத்தவன் அஸ்தங்கமும் ஆகி போய்விட்டான் 7ஆம் பாவகத்தில். அப்போ திருமணம் அப்படிங்கிறது தாமதமாக தான் வரும். பொதுவாக லக்னத்துக்கு 7ஆம் பாவகம் கெட்டு போயிருக்கு. 8ஆம் பாவகமும் ஒரு மாதிரி கெட்டு தான் போயிருக்கு. அதாவது 7ஆம் இடத்துக்கு அதிபதி லக்னத்துக்கு 8ஆம் பாவத்தில் போய் மறைவுபட்டு தான் இருக்கிறார். அங்கே அஸ்தங்கமாக இருக்கிறார். அது வேற. இருந்தாலும் அவர் சேர்க்க உள்ள கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி கூட சேர்ந்துருக்காரு. அது ஒரு சூரியன் கூட சேர்றது நல்லதான். ஆனால் புதனும் சுக்கிரனும் அந்த இடத்துல எந்த லக்னத்துக்கு சேர பொழுது, அப்போ அந்த சுக்கிரன் கொஞ்சம் கெட்டு போயிருக்கிறதுனால தாமத திருமணம் ஒன்று. இரண்டாவது, என்ன தசா புத்தி வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும் திருமணத்துக்கு. அப்போ இவர்
இப்போ நடக்கிற திசை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் ஃபுல்லாக ஆய்வு பண்ண வேணாம், இதை மட்டும் பார்ப்போம். இப்போ நடக்கிறது வந்து குரு தசையில் 2019 குரு தசை தான் போய்கிட்டு இருக்கு. 2019 லாஸ்ட், அப்போ 20லேருந்து குரு தசை தான். அப்படிங்கும்போது 21 வயசுக்கு மேலே குரு தசை தான் போகுது. அப்போது இந்த லக்கணத்துக்கு, மேச லக்கணத்துக்கு குரு வந்து 9க்கும் 12க்கும் உள்ள அதிபதி. அவர் குரு போய் அவர் நல்ல நிலைமையில் இருந்தால் நன்மையே நடக்குங்கிறது ஜோதிட விதி. சரி பார்ப்போம். இப்போ குரு தசை புதன் புத்தி போய்கிட்டு இருக்கு, சரிங்களா? அப்போ என்னதான் இருந்தாலும் இந்த லக்கணத்துக்கு புதன் 6ஆம் இடத்துக்கு அதிபதி, 3க்கும் 6க்கும் அதிபதி. இந்த குரு வந்து 9ஆம் பாவத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். லக்கணத்துக்கு லாபஸ்தானம்னா 11ஆம் இடத்தில் இருக்கிறார். செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். அது செவ்வாய் அப்படிங்கிறது வந்து லக்கணத்துக்கு லக்னாதிபதியும் அவர் தான், 8ஆம் இடத்துக்கும் அதிபதி தான். அவர் லக்னாதிபதி போய் 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு அதிபதி கனெக்ட் ஆகிறது, ஒரு பார்வை விட்டு இருக்கிறது ஒரு பெரிய நன்மை தான், ஒரு ப்ளஸ் பாயிண்ட், நல்லது, சரிங்களா? அப்போ என்னதான் இருந்தாலும் குரு வந்து கேது கூட இருந்து நிதானமாக, ஞானக்காரகனோட கேது கூட இருந்து, சனியோட வீட்டில் இருந்து, செவ்வாயால் பார்வை பெற்று, அந்த செவ்வாய் ராகு கூட இணையப்பட்ட செவ்வாயால் பார்வை பெற்ற இந்த குரு, அப்போ குரு வந்து என்ன அப்படின்னா பாவ நிலையை அடைகிறார். அவர் வலுவாக கிடையாது, உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு அவர் முடியாது, கிள்ளித்தான் கொடுப்பார் யோகத்தை. அப்படி அப்படி அள்ளி அள்ளி அப்படி கொட்ட மாட்டார் யோகத்தை, கிள்ளி கிள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பார். அது கொடுக்கவா வேணாமா, அடுத்தவங்களை கேட்டு கேட்டு கொடுக்குற மாதிரி. இந்த சில பேர்லாம் இந்த சாப்பிட போயிட்டோம்னா சாப்பாடு சாமி போடவா போடவா அப்படிங்குவாங்க, இல்லாட்டி எதுவுமே இந்த கொடுக்குவா, இந்த மாதிரி இந்த கேட்டு கேட்டுங்க மாதிரி கிள்ளி கிள்ளி கொடுக்கப்படுவார் அந்த குரு. உங்களுக்கு அள்ளி அள்ளிலாம் கொடுக்க மாட்டார் யோகத்தை. அப்போ திருமணம் எப்போ அப்படின்னா குரு தசை சுக்கிர புத்தியில் வரும். நாங்கள் குருக்கும் சுக்கிரனுக்கு ஆகாது. அது எப்படின்னா 2க்கும் 7க்கும் அதிபதியான சுக்கிரன் 8ஆம் பாவகத்தோட தொடர்பு கொள்றதுனால, அஸ்தங்கம் பெற்றதுனால குரு தசை சுக்கிர புத்தியில் திருமணம் ஆகும். அது எப்போ தேதி? குருதசை சுக்கிர புத்தி, குருதசை சுக்கிர புத்தி 2027 முடிந்து விட வேண்டும். ஐயோ அவ்வளோ நாளா அப்படின்னா வேறு வழியே இல்லை. குருதசை கேது புத்தியில் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா 11ஆம் இடம் தான். அது ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது 2026க்கு மேலே. ஆனால் உறுதியாக வந்து குருதசை சுக்கிர புத்தியில் உறுதி. அந்த தாம்பத்திய சுகம் அந்த மனைவிலாம் வந்துடும். இருந்தாலும் இந்த குருதசை புதன் புத்தியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி, நடக்காது. குருதசை கேது புத்தி உறுதியாக சொல்லணும்னா குருதசை சுக்கிர புத்தியில் தான் நடக்கும். அப்போ 2027. அப்போ வயது எவ்வளோ ஆயிரும்? ஜாதகரின் வயது அப்போ 29 வயதாயிரம். 29 வயசுக்கு மேலே நீங்கள் தாராளமாக திருமணம் பண்ணலாம், சரிங்களா? திருமணத்துக்குள்ளே யோகம் வந்துருச்சு. அடுத்த கேள்வின்னா தந்தையின் நிலை என்ன அப்படிங்கிறீங்க. தந்தையின் நிலை இப்படித்தான். 9ஆம் இடத்துக்கு அதிபதி குரு தான். அந்த இடத்துல இப்போ தான் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டுருக்கல. சனியோட இயற்கை பாவரோடைய வீட்டில் இருக்கிறார். 11ஆம் இடங்கிறது வந்து இந்த சரராசிகளுக்கு வந்து 3, 11. 3ஆம் இடம் 8ஆம் இடம் தான் மரகஸ்தானத்தை கொடுக்கும். இருந்தாலும் வந்து பொதுவாக 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானமாக எடுத்தாலும் உபயலக்கணத்துக்கு தான் மாரகஸ்தானம் எடுக்கணும். இந்த பாவர்கள் கூட பாவருடைய வீட்டிலிருந்து இயற்கை பாவரான, அதாவது லக்ன சுபரும் இயற்கை பாவருமான, சொல்கிறதுல கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. செவ்வாய் வந்து லக்னத்துக்கு அதிபதி தான், ஆனால் அவர் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி தான். ஆனால் அவர் இயற்கை பாவர் தான். இயற்கை பாவரோடைய வீட்டிலிருந்து இயற்கை பாவரோட பார்வை பெற்றும் இந்த குரு 9ஆம் இடத்துக்கு அதிபதி இருக்கும்போது அப்பாவோட நிலை என்ன அப்படின்னா அப்பாவுனால் பிரயோஜனம் இல்லை. அப்பா வேலை வெட்டிக்கு போக மாட்டார், இல்லாட்டி அப்பாவுக்கு ஏதாவது கண்டம் நடந்திருக்கும். 11ஆம் இடம் மாரகஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். சூரியன் லக்னத்துக்கு 8ஆம் பாவத்தில் மறந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் சூரியன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். அந்த 8ஆம் இடத்துக்கு அதிபதியை தான் 5ஆம் இடத்துல இருந்து குரு பார்க்கிறார். அப்போ லக்னாதிபதியும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு, லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 9ஆம் இடத்துக்கு அதிபதியை தொடர்பு கொள்வது ஒரு யோகம்தான். சரி, தந்தையோட நிலப்பாடு என்ன அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் வலுவு கெட்டிருந்து
சூரியனும் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் மறைவு பெற்று இருந்து அந்த சூரியன் என்ன சாரம் வாங்கியிருக்கிறான் அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு ஓடும்பொழுது சூரியன் விசாகம் குருவோட சாரம் தான் வாங்கியிருக்கான். அப்படிங்கும்போது இங்கே அப்பாவே இல்லையா அப்படிங்கும்போது அப்பா நாள் இப்பொழுதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தான் எடுக்க முடியுமே ஒளிஞ்சு, இல்லை வேலை வெட்டி போகாமல் கொஞ்சம் முடக்கத்தை கொடுத்துருக்கும். சரிங்களா? அப்புறம் இறக்குறது எல்லாமே அது இறைவன். அப்பா இருந்திருக்காரு. இப்போ அப்பாவுக்கு என்னென்னா இப்போதைக்கு நேரங்காலம் சரியில்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு அதிபதி போய் பாவரோடைய வீட்டில் இருந்து பாவரோடைய சேர்க்கப்பட்டு திசாபுத்தி நடக்கிற காலகட்டத்தில் அப்பாவை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு, அப்பாவுக்கு உடல் ரீதியாகவும் பாதிப்பு வரும், பொருளாதார ரீதியாகவும் பாதிப்பு வரும். உங்களுக்கும் கொஞ்சம் பாதிப்பு தான் வந்துக்கிட்டு இருக்கும். திருமணம் கொஞ்சம் தாமதமாக, எதிர்காலம் நல்லாயிருக்கும். எதிர்காலத்தை பற்றி கேட்குறீங்க, எதிர்காலம் எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்கும். லக்னாதிபதி வலுப்பெற்றிருக்கிறார் 1. 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் லக்னாதிபதியும் 5ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார்கள். அப்போ உங்களுக்கு பாக்கியம் புண்ணியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறது. லக்னாதிபதி வலுப்பெற்ற காரணத்தினால். ராகு கூட சேர்ந்துருக்காருன்னா கொஞ்சம் பங்கம் பெற்றிருக்கு, அவ்வளோதான். கிடைக்கக்கூடிய பாக்கியம் கொஞ்சம் பங்கம் பெற்றிருக்கு. இப்போ குருதசை இந்த லக்னத்துக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும், கொடுக்கலையே. 12ஆம் இடத்துக்கு அதிபதி தாம்பத்திய சுகத்தையும் சுகபோகத்தையும் கொடுக்கணுமே, கொடுக்கலையே. தன் வீட்டுக்கு 12ல் மறைஞ்சு போய் விட்டாரு. இப்படித்தான் ஜோதிடம் நிறையா விஷயங்கள் இருக்குது. யோகா இருக்குது, திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், எல்லாமே இந்த குருதசையில் எல்லாமே நடந்துடும். இதுக்கு மேலே சனி தசையில் நல்லா இருப்பீங்க. இது என்னங்கயா வித்தியாசமாக இருக்குது ஜோதிடம்னா, சனி அங்கே வக்ரமாகி போயிட்டார், நீச்சம் பெற்று வக்ரமாகி போயிட்டார். அந்த இடத்துல சனி தசை நல்லா இருக்கும். சரிங்களா? இது வேலையெல்லாம் நல்லா இருக்கும், வருமானம் வரும். லக்னத்தில் சனி இருந்த உடனே அவர் ஒன்றுக்கு ஆகாதவர்னு சொல்லிட வேணாம். வக்ரம் பெற்றிருந்தாலும் சந்திரனையும், அதாவது ராசி லக்னத்தோட சனி தொடர்பு கொள்கிறார், இருந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். ராசிக்கு அதிபதியும் ஒரு கணக்கில் பரிவர்த்தனையான சூரியன் கூட தான் இருக்காங்க. சரிங்களா? ஒரு மாதிரி ஒரு ரொம்ப கெட்ட ஜாதகம் இல்லை, நல்ல ஜாதகம் தான். எதிர்காலம் நன்றாக இருக்கும். அப்பாவோட நிலப்போடு நான் சொன்ன மாதிரி தான். கமெண்ட் போடுங்க. திருமணம் உங்களுக்கு குருதசை சுக்கிர புத்தியில் உறுதியாக நடக்கும். குருதசை கேது புத்தியில் நடக்கிறதுக்கு சின்னதாக வாய்ப்பு இருக்குது. அது அடித்து சொல்ல முடியாது. குருதசை சுக்கிர புத்தி உறுதியாக திருமணம் நடக்கும். சரிங்களா? அடுத்த ஒரு நேயர் கேட்டிருக்காரு, அவருக்கு நான் பார்த்துக்கோம். அது என்ன மோதிலாலா பேர்? மோதிலால் அப்படின்னு தான் போட்டிருக்காரு. ஒரு தேதிலாம் போட்டிருக்காரு 18/7/1996 11:30 PM வெள்ளூரில் பிறந்திருக்காராம். நான் இது ஏற்கனவே கொடுத்த மாதிரி இருக்குது. சரி, இருந்தாலும் பார்ப்போம். கேட்டிருக்காரு என்னென்னா, ஆசைப்பட்ட எதுவுமே கிடப்பது இல்லை, ரைட்டு, நடப்பதும் இல்லை, விரக்தியாகவே உள்ளது, தனிமையில் இருக்கிறேன். ஆஹா, அப்போ எல்லாமே நீங்கள் சொல்கிறது எல்லாமே கேதாத்தான் இருக்கும். சரி, பார்ப்போம். இதை மாற்றுவதற்கு ஏதேனும் வழி உள்ளதா? வழியெல்லாம் கிடையாது. கூறுங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. பல வருடங்களாக என் வாழ்க்கையில் பாலைவனமாக இருக்கிறது. மிகவும் துரதிர்ஷ்டசாலியாகவே வாழ்கிறேன் ஐயா. எனக்கு வேலை இல்லை ஐயா, மற்றும் காதல் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதா? சிரிப்பு வருது. வாழ்க்கையில் எப்போது முன்னேற்றம் வரும்? அதை கேளுங்க. சரி, ரைட்டு, பார்ப்போம். காதலுங்கும் போது என்னை அறியாமல் சிரிப்பு வருது. நான் பார்த்துருவோம். ஒரு நிமிஷம் அப்படியே லைன்லேயே இருப்பேன். 18 எடுத்து 18/7/1996 1996 நேரம் 11:30 PM. எங்கே பிறந்திருக்காங்க? வெள்ளூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்களா? வெள்ளூர்.
வெள்ளூர் மாவட்டம். வெள்ளூர் மாவட்டம் தமிழ்நாடு. ஓகே. வியாழக்கிழமை பிறந்திருக்கீங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. மகத்தில் பிறந்தால் ஜெகத்தில் ஆளுவார்கள். சரி, ஆளுவாரன்னு பார்ப்போம். மகத்தில் பிறந்திருக்கீங்க. இந்த ராசி கட்ட ஸ்க்ரீனில் வந்திருக்கு. லக்கணத்தில் கதாநாயகனாக சனியும் கேதுவுமே இருக்கிறாங்க. அவர் கதாநாயகன் தான் எப்பயுமே. சனி லக்கணத்தில் வக்ரம் பெற்றிருக்கார், ரைட்டுங்களா. கேதுவும் இருக்கிறார். இப்போ கோச்சாரத்துலேயும் அந்த இடத்துல ராகும் இருக்கிறது. சரி, பார்ப்போம். லக்னாதிபதி ஆட்சி பெற்று வக்ரம் பெற்றிருக்கார், சூப்பர். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார், இருந்தாலும் குரு பார்க்கிறார். 5ஆம் இடத்தில் 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியனும் புதன் அந்த இடத்துல அஸ்தங்கமாக இருக்குது. இங்கே சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள், ரைட்டு. 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். இதுதான் உங்கள் ராசி கிட்டத்தில் உள்ள கிரக நிலை. அதில் வலுவெல்லாம் அனுசரித்து போகணும்னா சுக்கிரன் ஆட்சியாக தான் இருக்கிறார். காதலுக்காக சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்க மாட்டீங்களே, ரைட்டு. சுக்கிரன் ஆட்சியாக தான் இருக்கிறாரு. இங்கே சந்திரன்லாம் வந்து பரிவர்த்தனை யோகத்தில், குருவும் லக்னாதிபதி ஆட்சியாக தான் இருக்கிறார். செவ்வாயும் வலுவாகத்தான் இருக்கிறார். 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் லக்னாதிபதியும் தொடர்பு கொள்கிறார்கள் 4ஆம் பாவகத்தில். இந்த சுகபோகம், வண்டி வாகனங்கள் இதுக்கெல்லாம் வந்து டக்கர் தான். சரி, இருந்தாலும் 4ஆம் இடத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்துல இருந்து கொண்டு அஸ்தங்கம் ஆகிறார். அவருக்கு பெருசாக எடுத்துக்க வேண்டாம். சரி, இப்போ என்ன பண்ணுறாசா கதை தசை ஓடுது, சூரிய தசை தான் ஓடுது. 2020 24 வயசு தானே ஆகுது. 24 வயசில் தொடங்கி இப்போ 28 வயசா? ஆமாம். சூரிய தசை சனி புத்தியும் முடிஞ்சிருச்சு. சூரியனில் புதன். ஓ சூப்பர். சூரியன் கேது, சூரியன் சுக்கிரன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எல்லாமே எனக்கு என்னென்னு தெரியல, சூரியன் தான். இந்த சூரிய தசை நடக்குது. இந்த சூரியன் வந்து லக்கணத்துக்கு வந்து 6ஆம் இடத்துக்கு அதிபதி, 5ஆம் இடத்துல இருக்கிறார். கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அனைத்தையும் கெடுத்து கொண்டு இருக்கிறார். சூரியன் வந்து லக்கணத்துக்கு நண்பர் தான், அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. அவர் எத்தனாவது பாவகம், எத்தனாவது பாவத்துக்கு அதிபதி, அவ்வளோதான் விஷயமே. அங்கே தான் வருது. சரி, சூரியன் என்ன சாரம் வாங்கியிருக்கிறார் அப்படி எடுப்போம். என்னலாட்டி அங்கே புனர்பூசம் குருவோட சாரம் வாங்கியிருக்கார், லக்னாதிபதியோட சாரம் வாங்கியிருக்கார் சூரியன். ஓகே, நல்லா தான் இருக்குது. ஆனால் 5ஆம் பாவகத்தில் 6ஆம் இடத்துக்கு அதிபதி, தன் வீட்டுக்கு 12இல் மறைந்த சூரியன். இப்போ சூரிய தசை சனி புத்தி. சனி வந்து லக்கணத்துக்கு வந்து 11க்கும் 12க்கும் அதிபதி. இந்த லக்கணத்துக்கும் இந்த சூரியனுக்கும் சனிக்கு ஆகவே ஆகாது. லக்கணத்தில் இருக்கும்போது உங்களவே கெடுத்து விட்டார். தனிமையை தான் விரும்புவீங்க. சனி கேது கூட இருக்கிறார். அந்த கேது தான், கேது சம்மந்தப்படாமல் ஒன்றும் அங்கே வராது. தனிமையை தான் விரும்புவீங்க. ஆசைப்பட்டது எதுவுமே கிடைப்பது இல்லை, நடப்பதும் இல்லை. அப்படின்னா நீங்கள் நடப்பது இல்லைன்னா எப்படி கிடைப்பது இல்லை அப்படின்னாக்கா, 4ஆம் பாவம் நல்லா தானேப்பா இருக்குது. 4ஆம் பாவம் நல்லா இருக்கும்போது சுகபோகத்தை நீங்கள் அதிகமாக விரும்புகிறீங்க. காரை எதுக்கு விரும்புகிறீங்க? ஒரு பைக்கை விரும்புங்க. ஆசைப்பட்டது வந்து ஆசையை பெருசாக இல்லாமல் சின்னதாக விரும்புனா கிடைக்கும். அதுக்கு மாற்று வழி அதுதான். ஆசையில் வந்து அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். இப்போ நமக்கு ஆடம்பரமாக காரு வாங்கணும், அதை போடணும், நகை நட்டு போடணும், நல்லா இருக்கணும். இப்போ இந்த காதல்லாம் எப்போ வருங்கிறீங்க? காதல் என்னது? காதலா? இன்னும் பார்த்துட்றேன் அந்த இடத்துல காதல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்க. அப்போ அது ஒரு ஆசை தானே. வண்டி வாங்கணும்னு நினைப்பீங்க. காதலுங்கும்போது அங்கே வண்டியும் வந்துடும். வண்டிலாம் வாங்கலாமா அப்படின்னா ஒரு ஆசை இருக்கும். இதெல்லாம் ஆசையை கம்மி பண்ணணும். காதலுங்கிறது கம்மி தான் பண்ணணும். அதில் வந்து ஆசைகளை வளர்க்கக்கூடாது. அப்படிங்கும்போது நல்லா இருக்கும். சரி, உங்களுக்கு வந்து எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது அங்கே அப்படிலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி சுக்கிரதசை நடந்துச்சுல்ல, அதெல்லாம் தானே ஜாலியாக தானே வந்திருக்கீங்க. என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க? வியாழன், குருவோட வியாழக்கிழமை பிறந்திருக்கீங்க. நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. மகங்கும்போது பிறந்த காலத்தில் வந்து கேது தசை எத்தனை வருஷம்? பிறந்த கால கேது தசை வந்துக்கிட்டு ஒரு 3 வருஷம், 3 வருஷம் 9 மாதம். அப்போ 4 வருஷத்துக்கு கேது தசை வந்துச்சு. உங்களுக்கு நல்ல விவரம் தெரிகிற காலத்தில் சுக்கிர தசை வந்துருச்சு. சுக்கிரன் வந்து அதிகமாக சேட்டையோடு கூடி படிச்சிங்க, படிப்பை கெடுத்தார், ஆடம்பரத்தை விரும்ப வச்சார். சிறு வயசுல இருந்தேன்னு வந்து நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து கொண்டு இருந்தாங்க வீட்டில். அப்புறம் எதுவுமே நடக்கலைன்னா எப்படி?
நீங்கள் விவரம் தெரியாத வயசில் சந்தோஷமாக இருந்தீங்க. 24 வயசுக்கு மேலே விவரம் தெரிஞ்சு நல்லா அந்த இதெல்லாம் காதலுங்கும்போது காதல் நல்லா சிக்கிருப்பீங்க. நீங்கள் இல்லைங்கிறீங்க, சுக்கிரதசை கொடுத்துருப்பேன். வயசு இருக்குல்ல, 24 வயசுங்கும்போது அந்த 20 வயசு 18 வயசுலேருந்து 6 வருஷம் வந்திருக்காருல்ல, அப்போ வந்து அதில் அதை மாட்டி விட்டுருப்பார். இல்லாட்டி ஏதாவது ஒரு சிக்கல் வச்சுருப்பார், காதலில் இக்கனா கொடுத்துருப்பார். அதெல்லாம் இல்லாமல் இல்லை. அப்போ அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து செல்ஃபோனில் இருந்து ஆடல் பாடல் வண்டிகள் 3ஆம் இடம், நல்ல தைரியம் வீரியம், நல்ல வீரியம்லாம் செலவு பண்ணக்கூடிய இடத்துல இருந்தார். நல்லா செலவு பண்ணி நல்லா பேரும் புகழும்லாம் நல்லா வாங்கியிருக்கீங்கல்ல. நண்பர்கள்ட்டெல்லாம் சிறு வயசுலேன்னு நல்லா செலவு பண்ணிருக்கீங்களே, பணம் காசுலாம் புழைக்கிருக்குல்ல. இப்போ எதுவுமே நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக சுக்கிரன் வந்து உங்களை வந்து உங்களுக்கு தேவையானதை கொடுத்துருக்கேன், சந்தோஷமாக இருந்திருக்கீங்க. குட்டி சுக்கிரன் கொட்டி கவுளுப்பான், அது வேற. இந்த லக்கணத்துக்கு வந்து சுக்கிரன் கெடுக்கத்தான் செய்வேன். இருந்தாலும் ஆட்சி பெற்ற சுக்கிரன் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், புகழ் ஸ்தானம், தைரியம் வீரியம், இதெல்லாம் அங்கே ரொம்ப இதாக தானே இருந்திருக்கீங்க. நல்லா செலவு பண்ணி தானே இருந்திருக்கீங்க. கொடுத்துருக்காருல்ல. 24 வயசுல இருந்து ஒன்றும் நடக்கல. சூரியன் கொடுக்கக்கூடியவர் அவர் கெட்டு போய் இருக்கிறதுனால 5ஆம் இடத்துக்கு மனோகாரகன், மனம் கெட்டு போயிடுச்சு. தனிமை நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. சூரியன்னா சிவன், அப்படி எடுத்துக்கலாம். தனிமை அங்கே லக்கணத்திலே சனியும் கேதுவும் இருக்கார், ஞானக்காரகனான. இங்கே ஏதாவது சிந்திக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சூரியனுக்கு அப்புறமா வந்து சந்திரதசை வரப்போது. சந்திரன் வந்து 5ஆம் இடத்துக்கு அதிபதி. 6ஆம் இடம் நல்ல வேலையெல்லாம் கிடச்சிரும். வேலை கிடைக்கும் போது வருமானம் வர தொடங்கும். வருமானம் வர தொடங்கினோடனே நீங்கள் கேட்குற 5ஆம் இடத்துக்கு அதிபதி காதலும் வரும், கல்யாணமும் வரும். ஒரு அதெல்லாம் நல்லா இருக்குது. அவங்க ஜாதகம்லாம் நல்ல ஜாதகம் தான். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், பொருளாதாரம்லாம் வந்துடும். சுக்கிரனும் ஆட்சியாகத்தான் இருக்கிறார், குருவும் ஆட்சியாகத்தான் இருக்கிறார். செவ்வாய் 4ஆம் இடத்துல வண்டி வாகனத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் வலுவாக 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இதெல்லாம் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த சூரியன் கெட்டு போய் இருக்கிறதுனால இந்த சூரியன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான பலனை கொடுத்துருக்கார். இப்போ சுக்கிரனை வந்து சனி பார்க்கட்டும், இருந்தாலும் சுக்கிரன் அங்கே ஆட்சியாக இருக்கார்ல, அது கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கும். அவ்வளோக்கு அவ்வளோ இல்லை. 7ஆம் இடத்தை சனியும் ராகுவும் பார்க்கறதுனால திருமண தாமதங்கள் ஆகும். சரிங்களா? அதில் வந்து சந்திரதசைக்கு ஓடி போடலாம். சந்திரனில் தான் நமக்கு திருமணம் இதெல்லாம் வந்து நல்ல முறைக்கு திருமண வாழ்க்கைலாம் நல்ல அமோக வெற்றியாக இருக்கும். அப்படின்னா நான் 30 வயசுக்கு மேலேயா சாமி அப்படிலாம் கேட்டக்கூடாது. சூரிய தசை சுக்கிரபத்திலே கூட வாய்ப்புகள் இருக்குது. 2025க்கு மேலே அந்த மே மாதத்துக்கு மேலே கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், பாருங்கள் கிடைக்கிற பொண்ணை. காதல் வரணும்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் வரட்டும், காதல் பண்ணுங்கள், மனைவியை காதல் பண்ணுங்கள். காதலுங்கிறது நல்ல காதல் இருக்குது, நாய் காதல் இருக்குல்ல. நல்ல காதல்னா தனக்கே உறுத்தானவங்களை விரும்பக்கூடியதும் காதல். காதல்னா என்ன? அன்பு தானே. அன்பு கொடுக்கறதும் அது நல்ல காதல். அடுத்தவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு அடுத்தவருடைய பொருள் மேலே பாசம் வைக்கிறதும் காதல் வைக்கிறதும் அது நாய் காதல். அப்படி தானே? அல்ல, நல்ல காதல் நாய் காதல் எடுத்துக்கலாம். நமக்கும் உள்ளது, உங்களுக்குன்னு உள்ளவங்க மேலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். ராகுவும் சனி 7ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் தாமதமாக இருக்கும். அந்த ராகு தசையோ சனி தசையோ வராத காரணத்தினால நல்லா இருப்பீங்க. இன்னும் அடுத்து சந்திர தசை, செவ்வாய் தசை சூப்பர். சந்திரனும் செவ்வாயும், சந்திரன் ஒரு 10 வருஷம், செவ்வாய் ஒரு 7 வருஷம் அமோக வெற்றி. உடனே அடுத்து ராகு ஒரு சாமி. அப்புறம் அதுக்கெல்லாம் சொல்லுங்கனாக்கா கண்ணீர் ராகு கெடுக்காது. சரிங்களா? சனியை பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு கெடுக்காது. சந்திரதசை செவ்வாய் தசை சூப்பர். 17 வருஷம் அருமையான வெற்றி. நல்லா இருப்பீங்க, வாழ்க்கையில் நல்லா இருக்கும். திருமணம் ஆயிரும், குழந்தை குட்டிலாம் பெற்றுக்குவீங்க, நல்லா இருப்பீங்க. காதல் மனைவியை பண்ணுவீங்க, காதல்லாம் வந்துடும். மனைவி மேலே காதல் வரும். சரிங்களா? நல்ல காதலே வரும். அப்படி எடுத்துக்குவோம். நமக்கு நாரி போன காதல் வேணாம், நாய் காதல் வேண்டாம். சரிங்களா? சரி. அதே மாதிரி இப்போ வந்து என்னுடைய வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் யூடியூப் சொந்தங்கள்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து ஒரு பொது கேள்வியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், லைனில் வாங்க, உங்களுக்கு நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம். நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.